Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா let a equal to b equal to 2 points கொடுத்துருக்காங்க. be two given points in a plane. Okay. If a point p lies on the x-axis in positive side, அதாவது ஏபிங்கிற ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பிங்கிற பாயிண்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட் லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ பிங்கிற பாயிண்ட் என்ன வருமா, லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்னா y வந்து ஜீரோன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஒய்ல வந்து ஜீரோன்னு அர்த்தம். எக்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் இங்கே வேரியபிள். சரிங்களா. அண்ட் டிவைட் ஏபி இந்த ரேஷியோ 1:2, அதாவது ஏபியை வந்து 1:2ல பிரிக்குதுன்னு சொல்றாங்க. தென் ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஏங்கிற பாயிண்ட் வந்து 2,2, பிங்கிற பாயிண்ட் வந்து 8,-4, பி வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் x,0 அப்படின்ட்டு. சரிங்களா. இப்போ இந்த be two given points in a plane if p divides on the x-axis, அதாவது இந்த ஏபிங்கிற லைனை வந்து பிங்கிற பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்னா 1:2ங்கிற ரேஷியோல டிவைட் பண்ணுது. அப்போ இதோட மீனிங் என்னன்னா ஏபி ஈஸ் டு பிபி ஈக்குவல் டு 1:2ன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஏபி பிபிலாம். சரிங்களா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னன்னா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்போ the given condition என்னன்னா AP is to AB equal to 1:2ன்னு அர்த்தம். அப்போ நம்ம AP டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், AP டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், சாரி ஏபி இல்லை பிபி. அதாவது ஏபிங்கிற லைனை பிங்கிற பாயிண்ட் வந்து 1:2வா, 1:2, 1 part 2 பார்ட்ங்கிற ரேஷியோல பிரிக்குது. அப்போ ஏபி பிபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏபி கண்டுபிடிச்சிடுறேன். அப்போ ஏ பாயிண்ட் எழுதிக்கலாம், அடுத்து பி பாயிண்ட் எழுதிக்கலாம். இப்போ ஏபினா இது x1 y1, இது x2, இது y2. ஸோ இப்போ நம்ம ஏபி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1. அப்போ x minus 2 the whole square plus y2 minus y1. இப்போ 0 minus 2 the whole square which is equal to square root of, இப்போ x minus 2 the whole square formula apply பண்ண போறோம். a minus b the whole square. a minus b the whole square na a square minus 2ab, 2 into a into b plus b square. சரிங்களா. அடுத்து plus 0 minus 2 is nothing but minus 2 whole square. இப்போ இதோட மீனிங் என்ன, x square minus 2 2s are 4x, இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4, மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணாலும் என்ன ஆயிரும், பிளஸ் 4 ஆயிரும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 8. சரிங்களா. இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து ஏபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து வந்து பிபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு பிங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்டும் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இது x1 y1, இது வந்து x2 y2. அப்போ பிபி ஈக்குவல் டு x2 minus x1. இப்போ 8 minus x the whole square plus y2 minus y1 minus 4 minus 0 the whole square which is equal to, இப்போ அதே மாதிரி ஸ்கொயர் பண்ண போகிறோம். a minus b the whole square. a square 8 square minus 2 into a into b plus b square. அடுத்து plus minus 4 minus 0 என்ன வரும், minus 4 the whole square. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 8s are 64 minus 2 8s are வந்து என்ன வரும் 16x plus x ஸ்கொயர். இந்த மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 16 ஆயிரும். இப்போ அடுத்து 64, சாரி இந்த 64ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6, ஆர்டராக எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் 16x, 64ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணால் 18 வரும். ஸோ இதுதான் வந்து பிபியோட டிஸ்டன்ஸ். சரிங்களா. பிபி பிபி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகே. இப்போ கொடுத்தது எழுதிக்கலாம். கொடுத்தது என்னன்னா ஏபி இஸ் டு பிபி ஈக்குவல் டு 1:2. இதுதான் கிவன். இதோட மீனிங் என்னன்னா ஏபி பை பிபி ஈக்குவல் டு 1/2ன்னு அர்த்தம்.
ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 2 இதோட மல்டிப்ளை ஆகும், இந்த பிபி இதோட மல்டிப்ளை ஆகும். இப்போ 2AP ஈக்குவல் டு 1 இன்டூ பிபி, பிபின்னு வரும். ஓகே, இப்போ என்ன வரும்னா 2AP ஈக்குவல் டு பிபி அப்படின்னு வரும். பிபி பிபி எல்லாம் ஒண்ணுதான். இப்போ நம்ம இதோட வேல்யூஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏபியோட வேல்யூவும் பிபியோட வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இதுல. ஓகே, அப்ப 2 இன்டூ ஏபியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏபி வந்து இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 8 அதை எழுத போறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 8 ஈக்குவல் டு பிபியோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16x பிளஸ் 80. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா பிரச்சனை. ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா நம்மளால ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா ஸ்கொயர் ரூட்டை வந்து ரிமூவ் பண்றதுக்காக ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்றோம். ஸ்கொயர் ஆன் போத் சைட்னா 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 8 the whole square is equal to square root of x square minus 16x plus 80 the whole square னு வரும். இப்போ அந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இது என்ன ஆகும்னா 2க்கு ஸ்கொயர் எடுக்கணும், இது மறந்துடக்கூடாது. 2க்கு ஸ்கொயர் எடுத்தா 4ன்னு வரும். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்லாம் ரிமூவ் ஆயிட்டு 4 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 8 நீங்க கிடைக்கும். இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16x பிளஸ் 18 கிடைக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 4 வந்து இது உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 4x ஸ்கொயர் கிடைக்கும் மைனஸ் 16x பிளஸ் 8 4s are 32 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16x பிளஸ் 80. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகே, எக்ஸோட வேல்யூ தானே சால்வ் பண்ண போறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16x பிளஸ் 32. எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். மைனஸ் 16x இந்த பக்கம் வந்தா பிளஸ் 16x ஆகும். பிளஸ் 18 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 18 ஆகும். ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் 16x பிளஸ் 16x கேன்சல் ஆயிரும், 0ன்னு ஆயிரும். 4x ஸ்கொயர் மைனஸ் 3 மைனஸ் 1x ஸ்கொயர் வந்து 3x ஸ்கொயர் லைக் டேர்ம்ஸ்லயே. அதனால 32 மைனஸ் 80 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 48ன்னு கிடைக்குமா? ஆமா, ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போட போறோம். அப்போ மைனஸ் 48 அந்த பக்கம் போகும்போது பிளஸ் 48 ஆயிரும். இந்த 3 அந்த பக்கம் போனா டிவைடுன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 48/3. ஸோ 48 வந்து 3ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 16ன்னு கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் மீன்ஸ் அந்த பக்கம் போகும்போது என்னவாகும், ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்போ 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு கிடைக்கும். 4 4s are 16 இல்லையா? அப்போ பிங்கிற பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும், பிளஸ் 4 மைனஸ் 4. ஆனால் கொஸ்டின்ல வந்து P lies on x-axis in positive side ன்னு சொன்னதுனால நம்ம x cannot be minus 4ஐ நெக்லெக்ட் பண்ணிட்டு x வந்து 4 தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க it should be in positive side. அப்போ P யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, x, 0ங்கிறதுனால 4, 0 அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கொஞ்சம் லென்த்தி சம் தான், ஆனா வந்து நீங்க ஒரே ஃபார்முலா தான். கால்குலேஷன் வந்து கரெக்டா நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கரெக்டா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் சம் தான். கான்செப்ட் நம்ம வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். கான்செப்டை புரிஞ்சா மட்டும்தான் நம்ம முடிக்க முடியும். ஓகே, ஸோ ரொம்ப 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 சிம்பிள் கான்செப்ட் தான். கொஞ்சம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்றது கொஞ்சம் பொறுமையா போடணும். நீங்க இது எந்த ஆர்டர்ல வேணாலும் மாத்திக்கலாம். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஏபியா இருந்தாலும் சரி, பிஏவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு. ஆனா எப்பயுமே ஒரே மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ ஸ்கொயர் பண்றதுனால நெகட்டிவ்ல இருக்கிறது பாசிட்டிவா மாறிடும். அதனால இந்த ஆர்டர் சேஞ்ச் பண்றதுலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஆர்டர் சேஞ்ச்லலாம் ஒன்றும் மிஸ்டேக்லாம் வராது. சரிங்களா? ஸோ நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ கண்டிப்பா இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students.
Bye bye.